வீரா வீரா என் பேரை சொல்லாத, என் பேரை சொல்லாத. எப்ப இங்க எல்லாரை விட கோவம் தான் முக்கியம்னு நீ அதை கையில் எடுத்தியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இனி நீ எங்களுக்கு வேண்டாம். என் மூஞ்சிலே முழிக்காத. என் அக்காவை சாக கொடுத்தவன் எனக்கு வேண்டாம். உன்னாலதான் என் அக்கா செத்தா. கோபத்தால மட்டும்தான் என் அக்கா எனக்கு செத்து கிடக்குறான். அவ குழந்தைக்கு அம்மா இல்லாம பண்ணிட்டல. ஏன்னா சித்தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பேடா. இப்படி அம்மாவை தொலைச்சிட்டேடா, தொலைச்சிட்டே. கண்மணி 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 மாறா, அண்ணிய கூப்பிடுறா. கண்மணி கண்ணு தருமா பேச சொல்றா இவள. கண்மணி 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 கண்ணு தர, கண்ணு தர பாரு. வீரா வீராச்சு, வீரா சொல்லுவா. கண்மணி எழுந்திருமா. அவசரப்படாத சொன்னதை கேட்டியடா நீ. உன்னால கண்மணியோட உசுறு போயிடுச்சடா. ஏண்டா அப்படி பண்ண? டேய், எதுக்குடா அண்ணி இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கு மாமா அக்காவை கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு என் அக்கா வேணும். ஏண்டா இப்படி பண்ண? அந்த குழந்தை என்ன பாவனா பண்ணிச்சு? பச்சை பிள்ளைக்கு தாய் இல்லாம பண்ணிட்டியடா. படுபாவி அந்த புள்ள அப்பா எங்க கேட்டாடா. என்னடா பதில் சொல்லு? சொல்லுடா. நான் என்னடா பதில் சொல்லுவேன்? என்னடா பதில் சொல்லுடா. ராகவா, அக்கா வேணும். என் கண்ணு முன்னாடி இங்க நிக்காத. எங்கேயாவது போயிடு. எங்கேயாவது போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. திரும்பி வந்துடாத. நீ எனக்கு வேண்டாம். நீ இருந்தா என் கண்மணி சாக விட்டவன் எனக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கும். கோவத்தால எனக்கு 2 உயிர் போயிருக்குடா. இல்ல, 2 உயிரை நீ கொன்னுட்ட. உன் கோவத்தால நீ கொன்றிருக்க. போதும்டா. உன்னால இனி யாரையும் நான் இழக்க விரும்பல. இன்னொரு உயிர் போக கூடாது. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முறையோதே இங்கிருந்து போயிடு. பாவி
அண்ணி